அவருக்கு பேரு விண்ணப்பத்தை கேட்பவர். நீங்க எதிர்பார்க்கிற இடம் சரியா இருந்தா ஏமாத்தமே கிடையாது. ஆமென் ஆமென். நான் என் தேவனிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறேன், என் கர்த்தர்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன், அவர்கிட்ட இருந்து இந்த காலையில நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எவ்வளவு அஷூரன்ஸ் பாருங்க. ஏலிக்கு என்ன கேட்டேன்னு தெரியாது, ஆனா யார்கிட்ட கேட்டேன்னு தெரியும். அவருக்கு பேரு விண்ணப்பத்தை கேட்பவர். அவருக்கு பேரு விண்ணப்பத்தை கேட்பவர். அவருக்கு பேரு ஜெபத்தை கேட்பவர். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கேட்காத ஒரு ஆளுக்கிட்ட எல்லாரும் வரமாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, இதோ மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். ஏன் ஏன் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்? ஏன் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்? ஏன்னா இவரிடத்துல நான் உன்னை கேட்டேன்னா அதை எனக்கு அவர் செய்கிறார். ஓமா சாச்சலா பிரேக்கச்சே. நெவர் கிவ் அப். ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஆமென். உங்க ஜெபத்தை ஒரு நாள் நிப்பாட்டாதீங்க. கொடுக்கறத கொடுங்க, செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென். நெவர் கிவ் அப். அதை ரொம்ப இன்னும் உற்சாகமா செய்யுங்க, இன்னும் நம்பிக்கையோட செய்யுங்க. ஆமென். எப்படி போட்டுட்டு பாருங்க, you are here prayers, amen, to you all mankind comes. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஏன் எல்லாரும் வர்றாங்க? ஏன்னா நீ கேட்கிறவர். அது மாத்திரம் அல்ல, நீ கேட்கிறவர் மட்டுமல்ல, பதில் அளிக்கிறவர். காலை வேளையில என்ன விண்ணப்பத்தோடு, என்ன வேண்டுதலோடு, எதிர்நோக்கோடு நீங்க வந்திருந்தீங்களாலும் நான் சொல்றேன், ஒன்று வீணாய் போகாது. நீங்க கேட்டபடி உங்களுக்கு ஆகட்டும். ஆமென் ஆமென். ஏலி சொன்னது போல் இந்த கோட்டு போட்ட ஏலி நீ காலையில் சொல்லுகிறேன். ஆமென் ஆமென். சமாதானத்தோடு போங்க. ஆமென். நீங்க என்ன கேட்டீங்களோ அப்படியே கர்த்தர் வாழ்க்கையில செய்தருளுவாராக. ஆமென்.